நம்ம எதை டீட்டெயிலா பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க 1 கோடி ரூபாய்ன்ற டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த 1 crore டார்கெட் அச்சீவ் பண்றது எவ்வளவு வந்து தேவைப்படுது அப்படின்றத அந்த ஒரு ரியாலிட்டியா நம்பர் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு 10 வருஷத்துலயே நம்ம வந்து ஒரு 1 crore அமௌண்ட் வந்து சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 100 கிராம் ஆஃப் கோல்டு வந்து சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் என்ற இன்வெஸ்ட்மெண்ட் காப்பர்ஸ் வந்து கையில வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்ததா 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு மினிமம் வந்து இங்க கையில வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது என் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி அவங்க கிட்ட அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து இருக்கணும். அப்புறம் அவங்களோட எக்ஸ்பென்சஸை கவர் பண்ற மாதிரி பாண்ட்ல வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாமே நீங்க பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டா என்ன நம்பர் வந்து தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போறது இன்சூரன்ஸுக்கு தான் வந்து கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்ததா ஒரு செக்மெண்டா வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இன்சூரன்ஸுக்கு தான் வந்து கொடுக்க போறோம். என்ன ரீசனால அப்படின்னா எல்லாருமே வந்து இங்க யோசிக்கிறது கம்பெனிலே வந்து ஒரு குரூப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகப்படாது. அப்புறம் இங்க தனியாவும் இன்சூரன்ஸ் வந்து யாரும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. சோ அதனால இன்சூரன்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு கன்சிடர் பண்றது கிடையாது. அதெல்லாமே தாண்டியுமே இன்சூரன்ஸ் ஏன் பண்ணணும்? இங்க நம்ம எதனா ஒண்ணுனா டாக்டர் கிட்ட போய் பாத்துக்க போறோம். அது என்ன மந்த்லி ஒன்ஸ் வந்து வரப்போகுது. இல்ல அப்படின்னா இங்க இயர்லியே ட்வைஸ் தான் வந்து வந்தா வரும். சோ அதனால அப்படி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறோம். பட் ஆனா எல்லாருக்குமே உடம்புக்கு கண்டிப்பா எதனா ஒரு நாள் வந்து இங்க தேவைப்படும். சோ அந்த ஒரு டைம்ல வந்து நமக்கான அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இன்சூரன்ஸ் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ணிட முடியும். அப்படி இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண அமௌண்ட்டுமே அங்க வந்து வைக்க வேண்டியதா இருக்கும். சோ அதனால இன்சூரன்ஸ் பண்றது பெஸ்ட்டா வந்து இருக்கு. சோ இன்னைக்கான நாளுமே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. பட் ஆனா இது வந்து சின்ன ஒரு ஃபீவர் மாதிரி தான். பட் ஆனா இதுவே இங்க பெரிய லெவலான எதனா ஒரு விஷயம் வருது அப்படின்னா இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணாதான் எனக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை தாண்டியுமே இங்க வந்து அதிகமான அமௌண்ட் தேவைப்படலாம். இங்க வந்து எதனா சர்ஜரிஸ் அந்த மாதிரி என்ன ஏற்படுது அப்படின்னும் போது சோ இது எல்லாருக்குமே நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால இன்சூரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் தென் டேர்ம் இன்சூரன்ஸ் இது ரெண்டுமே வந்து தேவைப்படும். இங்க மெடிக்கல் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் சேர்ந்த மாதிரி இந்த யூலிப் பாலிசி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணக்கூடாது. என்ன ரீசனால அப்படின்னா அது எதை ஃபோக்கஸ் பண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா வந்து இருக்காது. 75% ஈக்விட்டியில வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, மீதி இருக்க 25% இன்சூரன்ஸ் கிளைம் பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கும் அங்க கிளைம் பண்ற அமௌண்ட்டுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டிஃபரன்ஸ் வந்து வரும். அப்புறம் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக வச்சுட்டு வர அமௌண்ட் லாஸ்ட் வந்து திருப்பி தரேன்னு சொல்லுவாங்கல்ல, அது திருப்பி தரும் போது இங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த யூலிப் பாலிசி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 6% கீழே தான் இன்ட்ரெஸ்டே வந்து வருது. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து இங்க வளர்ந்து நமக்கு ரிட்டர்னா தரதுமே 6% கம்மியா தான் வந்து வருது. சோ அதனால நம்ம யூலிப் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராவே வந்து இருக்கு. நீங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் தனியாவும் டேர்ம் இன்சூரன்ஸ் தனியாவும் எடுத்துக்கிறது பெட்டராவே வந்து இருக்கு. இப்ப நம்ம என்னோட கேஸே வந்து எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு வந்து ஏஜ் 24 வந்து ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது இங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 500 to 900 வரைக்கும் வந்து தேவைப்படும். சோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நான் எவ்வளவு சம் அஷ்யூர்ட் எடுக்கிறேன் அப்படின்றத பொறுத்து மாறும். இப்ப நான் 10 இயர்ல எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா 500 to 600 வந்து வரும். இதுவே நான் 20 இயர்ல எடுக்கிறேன் அப்படின்னா 700 to 900 வரைக்கும் வரும். சோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு அந்த ஒரு இன்சூரன்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். சோ அதனால இங்க வந்து நம்ம ஆவரேஜா 600ன்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து மந்த்லி நமக்கு தேவைப்படுற அந்த பிரீமியம் அமௌண்டா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எனக்கான ஏஜ் நான் 24 நான் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு மந்த்லி பிரீமியமா எவ்வளவு கேட்கும் அப்படின்னா 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வந்து கேட்கும். சோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா பர் மந்த்துக்கு நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது இது ஒரு 660 இல்ல அப்படின்னா 700 வரைக்கும் வரும். இது வந்து ஒரு 1500 ரூபாயில இருந்து 1900 ரூபாய் வரைக்கும் வரும். நம்ம 1500 ரூபாய்ன்ற மினிமம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதுல வந்து 660 ரூபாய்ன்ற அமௌண்ட் எடுத்தோம் அப்படின்னா 2100 ரூபாய் வந்து எனக்கு மந்த்லி வந்து தேவைப்படுது இந்த இன்சூரன்ஸ்க்காக மட்டும். சோ இது வந்து நமக்கு தனியா நம்ம ஒதுக்கி வச்சுட்டே வரணும். இதுல நம்ம எந்த டைம்லயுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கம்பெனிக்கு டு இன்னொரு கம்பெனி போறோம் அப்படின்னா கூட இந்த அமௌண்ட் நம்ம வந்து வச்சிருக்கணும். சோ இது என்னோட கேஸுக்கு நான் வந்து சொல்ல வரதா இருக்கு. இதுவே உங்களோட ஏஜ் வந்து 30 இருக்கு அப்படின்னும் போது நீங்க உங்க கிட்ஸ்க்கும் சேர்த்து பிளான் பண்றீங்க, அப்புறம் உங்க ஒய்ஃப்க்கும் சேர்த்து பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி ஃப்ளோட்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் வந்து இருக்கு. அது குரூப்பா கவரேஜ் வந்து பண்ணிடுவாங்க. சோ அந்த ஒரு பிரீமியம் நீங்க வந்து போய் ஆகணும். சோ அதுல கண்டிப்பா மினிமம் உங்களுக்கு 12 எல்ன்ற அந்த சம் அஷ்யூர்ட் வந்து நீங்க எடுத்தாகணும். இல்ல அதுக்கும் மேல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராவே வந்து இருக்கும். சோ அதுவுமே உங்களுக்கு மினிமமா ஸ்டார்ட் ஆகுது 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த் வந்து தேவைப்படும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க கட்டுறது. இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும். நீங்க தான் உங்க ஃபேமிலியில வந்து அதிகமா சம்பாதிக்கிறீங்க, உங்க ஃபேமிலி நம்பி தான் டிபெண்டன்ஸா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து தேவைப்படுது. மத்தவங்களுக்கு எல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னா அது உங்ககிட்ட மணி இருக்கு அப்படின்னும் போது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். பட் ஆனா கண்டிப்பா யாருக்கு அந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபேமிலியில இருக்க 4 பேரோ 5 பேரோ அதுல யார் ஒருத்தவங்க அதிகமா ஏர்ன் பண்றாங்க அவங்களை நம்பி தான் அந்த ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்கும். அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட் வந்து நீங்க எடுத்தே ஆகணும். சோ அது நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா இங்க வந்து ஒரு 2000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். என் ஏஜுக்கு வந்து 1500 ரூபாயில இருந்து 1900 ரூபாய் வரைக்கும் வரும். அதாவது நான் 80 இயர்ஸ்க்கு வந்து போட போறேன் 2 crore என்ற சம் அஷ்யூர்ட் வச்சு பார்த்தேன் அப்படின்னா இதுவே உங்களோட ஏஜ் வந்து 30 வந்து இருக்கு, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் குட்டா வந்து இருக்கு அண்ட் நீங்களுமே ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் போட போறீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேல வந்து கண்டிப்பா வந்து வரும். சோ இது வந்து இங்க வேரி ஆகிட்டே வந்து இருக்கும். நீங்க என்ன இன்சூரன்ஸ் செலக்ட் பண்றீங்கன்றது பொறுத்து மாறிட்டே இருக்கும். சரி ஓகே, இப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து வந்திருக்கும். இப்ப நம்ம அன்மேரிடா இருக்கும் அப்படின்னா 2100 ரூபாய் வந்து தேவைப்படுது. இதுவே நம்ம மேரிடா இருக்கும் அப்படின்னா 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது. நமக்கு வந்து இங்க இன்சூரன்ஸ் அமௌண்டா இங்க வந்து இதுல ரெண்டுமே கவர் பண்ணிட்டோம். இங்க மெடிக்கல கவர் பண்ணிட்டோம், டேர்மும் வந்து கவர் பண்ணிட்டோம். இது மந்த் அண்ட் மந்த் நம்ம கொடுத்தாகணும். இங்க நம்ம இன்னொரு ரியாலிட்டி உள்ள வந்து வந்தாகணும். இங்க டேர்ம் இன்சூரன்ஸ் உள்ள நீங்க வரீங்கன்னும் போது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதாவது இப்ப நீங்க வந்து இங்க 24 ஏஜ்ல வந்து நீங்க எடுக்கிறீங்க, என் ஏஜ்ல வந்து நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா
அந்த ப்ரீமியம் அமௌண்ட் நீங்க கட்டிட்டே வரீங்கன்னும் போது ஸோ அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட் என்ன இயர்லி வந்து இருக்கோ இல்ல அப்படின்னா மந்த்லி என்ன இருக்கோ அதே தான் உங்களோட 80 இயர்ஸ் வரைக்குமே கண்டினியூ வந்து ஆகும். ஸோ அதனால இப்போ அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே போக போக வந்து நம்ம கம்மியா வந்து இருக்கும். ஸோ அதனால இப்போ இருக்கிற அமௌண்ட் இது வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல. இதுவே நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் நீங்க பண்றீங்களா அது வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும். 5 இயர்ஸ் ஒன்று வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் வந்து இப்போ 24 to 29 இருக்கு அப்படின்னா இந்த ஏஜுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 600 ரூபாய் வந்து வரும் ஃபார் இண்டிவிஜுவல். இதுவே நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம். சோ இது வந்து அடுத்த ஒரு 5 இயர் சைக்கிள் எவ்வளவு ஆகும் அப்படின்னா அதை நான் ஒரு கிராஃப்லயே வந்து போறேன். அதை நீங்க செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. இண்டிவிஜுவலா இருக்கீங்கன்னும் போது 30ல இருந்து 34 வயசு வந்து வரீங்க அப்படின்னா நீங்க 12Lன்ற ஒரு ஹெல்த் கவர் எடுக்கிறீங்கன்னும் போது இயர்லி பிரீமியம் வந்து 22,000 ரூபாய் வந்து தேவைப்படும். 1833 ரூபாய் மந்த்லி பிரீமியமா வந்து தேவைப்படும். சோ 14,000 ரூபாய் உங்களோட பிரீமியம் அமௌண்ட் வந்து ஏறும். இதுவே நீங்க 35ல இருந்து 39க்கு தாவறீங்கன்னும் போது ஹெல்த் கவருமே நீங்க வந்து அதிகப்படுத்திட்டே வரணும். அது அதிகப்படுத்திட்டே வரும்போது 25 லட்சம் ஹெல்த் கவர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் வந்து இயர்லி பிரீமியம் வந்து வரும். 2,500 ரூபாய்ன்றது மந்த்லி பிரீமியமா வரும். 40 to 44 எவ்வளோ, 45 to 49 எவ்வளோ, 50 to 54 எவ்வளோ அப்படின்ற அமௌண்ட்லாம் அந்த டீட்டெயிலாவே வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. ஸோ இங்க எதுக்காக நம்ம அந்த சம்மர் ஷூட்டை 20L இருந்து 25L 30Lன்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இங்க மெடிக்கல் இன்ஃபிளேஷனுமே ஏறிக்கிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஒரு சர்ஜரி வந்து பண்றீங்க, அந்த சர்ஜரி வந்து இங்க 1.5L வந்து இருக்கு அப்படின்னா எவ்ரி 10 இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா அது வந்து மல்டிப்ளை ஆயிடும். அதாவது இப்ப நீங்க 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பண்ற சர்ஜரி வந்து அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல கண்டிப்பா 3 லட்ச ரூபாய் வந்து தேவைப்படும். சோ அந்த ஒரு ரீசன்ல நம்ம சம்மர் ஷீட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். சோ இந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். சோ இப்போ நம்ம இன்னொரு கிராஃப் வந்து பார்ப்போம். இதுல வந்து நம்ம ஹெல்த் அண்ட் டேர்ம் ரெண்டுமே வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ என்னோட வயசு 24ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 2167 ரூபாய் தேவைப்படுது. 600 ரூபாய்ன்ற அந்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து 1500 ரூபாய்ன்ற டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டும் சேர்ந்து 2167 ரூபாய் தேவைப்படுது. 30ல இருந்து 34 வயசுக்கு நான் போகும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாவே இருக்கும். பட் ஆனா இங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏறின ரீசனால நான் ஃபேமிலி ஃப்ளோட்டுக்கு ஒரு வேலை 3000 இருந்தாலும் கூட எனக்கு 3333 ரூபாய் வந்து வரும். ஸோ இது வந்து 30 to 34 வயசுல. அடுத்து 35 to 39ல 4000 ரூபாய் வரும். 40 to 44ல 5000 ரூபாய் வந்து வரும். இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இங்க மந்த்லி அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் நம்ம பண்ற பேமெண்ட் வந்து பார்க்கும்போது. சரி ஓகே, இந்த இன்சூரன்ஸ் எப்படி நம்ம சிம்பிளிஃபைடா வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாண்ட் என்ற இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல வந்து மினிமமா 10% ஈல்டு தரக்கூடிய ஒரு பாண்ட்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் பிளேஸ் பண்ணா இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஏஜ் 24 to 29 இருக்கீங்க அப்படின்னா இயர்லி பிரீமியம் வந்து 26,000 ரூபாய் வந்து வருது. அதாவது 2 இன்சூரன்ஸ் சேர்த்து. சோ அந்த அளவுக்கான அந்த இயர்லி பிரீமியம் வருது அப்படின்னா அதை கவர் பண்றதுக்கு என்கிட்ட பாண்ட் இன்வெஸ்ட்மெண்டா 2.6 லட்சம் ரூபாய் நான் பாண்ட்ல வச்சிருந்தேன் அப்படின்னா 10% ஈல்டு தரக்கூடிய பாண்ட்ல 2,60,000 ரூபாய் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா 10% ஈல்டு தரக்கூடிய பாண்ட்ல என்னால இயர்லி அந்த 26,000 ரூபாய்ன்ற அமௌண்ட் வந்து என்னால கேட்சப் பண்ணிட முடியும். சோ அந்த ஒரு பாண்ட்ல வந்து வர இன்ட்ரெஸ்ட் வச்சு என்னால இயர்லி பிரீமியம் வந்து கட்டிட முடியும். என்னோட அந்த 2.6 லேக்ன்றது அப்படியே எனக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் இயர்லி பிரீமியம் வந்து கட்டிட்டே வருவேன். 30ல இருந்து 34 வயசுக்கு போகும்போது 39,000 ரூபாய் என்னோட இயர்லி பிரீமியமா வந்து வருது. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வந்து வருது. 4 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம பாண்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு இயர்லி பிரீமியமா பாண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்லயே கட்டிக்க முடியும். சோ இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம பாண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம ஏத்திக்கிட்டே வரணும். சோ இப்போதைக்கு என் ஸ்டேஜில் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் நீங்க பாண்ட்ல வச்சிருக்கீங்க போது சேஃபா நான் வந்து சொல்றேன் 9% இல்ல அப்படின்னா 10% ஈல்டு தரக்கூடிய பாண்ட்ல நீங்க 3 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து நீங்க அதுல இருந்தே மட்டும் கவர் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு அமௌண்ட்டுமே உங்களால வந்து சேவ் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, இப்ப நம்ம இன்சூரன்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம வந்து முடிச்சிட்டோம். சோ இதுல வந்து எப்படி இன்சூரன்ஸ் நம்ம கட்டணும், அதை பாண்ட் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஒரு அசம்ஷன் உள்ள வந்து போவோம். எல்லாருமே அந்த 1 கோடி ரூபாய்ன்ற இந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ அதை பத்தின ரியாலிட்டி உள்ள வந்து போவோம். இப்போ ஏஜ் வந்து 24 இருக்கு அப்படின்னா இப்போ என்னோட கோல் என்னவா இருக்கோ அதே தான் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்ற கோலா வந்து இருக்கு. சோ அதனால அதையே நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏஜ் வந்து 24, எனக்கு வந்து 1 கோடி ரூபாய்ன்ற அந்த ஒரு ஈக்விட்டியில என்னோட எக்ஸ்போஷர் வந்து இருக்கணும். 1 கோடி ரூபாய் என்கிட்ட ஈக்விட்டியில இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்கிட்ட காப்பஸா வந்து இருக்கணும். அது வந்து 1 கோடி ரூபாய். அடுத்ததா வந்து இருக்குது எமர்ஜென்சி ஃபண்ட். அடுத்த ஒரு 6 மாசத்துக்கான ஃபண்ட் வந்து என்கிட்ட வந்து இருக்கணும். அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு நான் செலவு பண்ண போற மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து இருக்கணும். இது அடுத்ததா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து மூணாவதா இருக்கிறது இங்க கோல்டுல 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு ஆச்சு அட்லீஸ்ட் வந்து வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததா இப்ப இருக்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்கிட்ட வந்து இருக்கணும். சோ அது வந்து அடுத்த டார்கெட்டா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே நான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க 6% இன்ஃபிளேஷன் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு 6% இன்ஃபிளேஷனை கன்சிடர் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்ம வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அப்புறம் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு வந்து ஏறும், அதை கவர் பண்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணி ஆகணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு சினாரியோ வந்து எடுத்துப்போம். ஏஜ் வந்து 24ன்னு வச்சுக்கலாம். சோ இங்க வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தான் 34,000 ரூபாய் வந்து தேவைப்படுது. இது வந்து நான் சென்னை ரேட்டுக்கு நான் வந்து சொல்ல வருது. இங்க கண்டிப்பா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 30,000 ரூபாய் வந்து வந்துடும். செகண்டா எமர்ஜென்சி ஃபண்ட் நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு. இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸே இங்க 30,000 ரூபாய் சொல்றோம் அப்படின்னா 30,000 ரூபாய் இன்டூ நம்ம வந்து 6 போட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டை கவர் பண்ணிட முடியும். 1,80,000 ரூபாய் வந்து வருது. அடுத்ததான் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணி ஆகணும். டேர்ம் பிளஸ் ஹெல்த், அதுக்கான அந்த ஒரு ஐடியாவை நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததா வந்து இருக்குது இந்த 1 crore காப்பஸ். அதுக்கு அடுத்ததான் கோல்டு. சோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இப்போ நம்ம 30,000 ரூபாய்ன்ற கரண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து 6% வந்து இருக்கு.
அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீங்க 30,000 இப்ப ஸ்பெண்ட் பண்றது, அடுத்த ஒரு 10 வருஷத்துல அந்த இன்ஃப்ளேஷனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 53,700 வந்து தேவைப்படும். சோ இதனால உங்களுக்கு 54,000 வந்து தேவைப்படுது 2036ல. சோ இதை நீங்க வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணி ஆகணும். இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணிட்டு 54,000 உங்களுக்கு தேவைப்படும் அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீங்க இப்ப பண்ற எக்ஸ்பென்ஸ். எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்தளவுல சேம் இதே மாதிரி இதுவுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். 30,000 இன்க்ரீஸ் ஆகி 54,000 ஆயிட்டு இருக்கும். அதனால அது கூட நம்ம 6 போடும்போது 3,24,000 வந்து தேவைப்படும். சோ நமக்கு எமர்ஜென்சி ஃபண்டா 3,24,000 2036 அப்ப தேவைப்படும். சோ அதுக்கடுத்து 1 crore இந்த ஈக்விட்டி காப்பஸ் வந்து இருக்கு. சோ இதுக்கு நம்ம இன்ஃபிளேஷன் வந்து 6% நம்ம போட்டோம் அப்படின்னா, அதாவது இப்ப இருக்கிற அந்த 1 கோடி ரூபான்ற வேல்யூ வந்து 10 வருஷம் கழிச்சு அதே வேல்யூ நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா 6% இன்ஃபிளேஷன் வர ரீசனால அந்த 1 கோடி ரூபான்ற வேல்யூ வந்து 1,79,00,000 வந்து மாறிடும். அப்படி நம்ம பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் நம்ம இன்னைக்கு வேணும் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு 1,79,000 வந்து வேணும். அந்த மணி பவர் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். சோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈக்விட்டியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். 12% CAGR growth வந்து growth ஆயிட்டே வருது. சோ அந்த மாதிரி நம்ம சிப் பண்றோம் அப்படின்னா 85,000 பர் மந்த் வந்து நம்ம கண்டிப்பா வந்து தேவைப்படும் அந்த 1,79,00,000 அந்த ஒரு காப்பஸ் நம்ம ரீச் பண்றதுக்கு. சோ பர் மந்த் நம்ம 85,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது நம்ம இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் 10 வருஷத்துல இது வந்து சேர்க்க முடியும். பர் மந்த் 85,000 1 கோடின்ற டார்கெட்டை நீங்க ரீச் பண்ண போறீங்க அப்படின்னா. அதுக்கு அடுத்ததா கோல்டு வந்து ஒரு 100 கிராம் நீங்க வாங்கணும் அப்படின்னா இப்ப கரண்டான பிரைஸ் வந்து இருக்குது 22 கேரட் வந்து 1 கிராம் ஆஃப் கோல்டு காயின் வந்து 15,300 வந்து இருக்கு. வித் ஜிஎஸ்டியோட நான் வந்து ஆட் பண்ணி சொல்றேன். சோ இந்த ஒரு 15,300 அந்த ஒரு கோல்டு அமௌண்ட் நம்ம 100ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது 100 கிராம்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 15,30,000 வந்து வருது. ஸோ இங்க கோல்டோட ரேட்டுமே 12% CAGR growthல வந்து வளர்ந்துகிட்டே வருது. ஸோ அதனால நமக்கு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரியான கோல்டு வந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். 100 கிராம் கோல்டு நம்மளால உடனே வாங்க முடியாது. ஸோ அதனால நம்ம 10 வருஷத்துக்கு டைம் பீரியட் வந்து வச்சுக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது 10 வருஷத்துல இந்த கோல்டோட ரேட்டுமே வந்து ஏறிடும்ல. அதனால 47 லட்சமா இந்த கோல்டோட ரேட் வந்து ஏறிடும். ஸோ அந்த 47 லட்சத்தை நான் கவர் பண்ணணும் அப்படின்னா நான் 21,000 பர் மந்த் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்து ஆகணும். அப்படி பண்ணனாதான் என்னால கோல்டு வந்து கவர் பண்ணி வாங்க முடியும். அந்த 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டுன்ற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஓவரால நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும். இங்க ஈக்விட்டியில 1,79,00,000 வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக நம்ம 85,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். கோல்டு 100 கிராம் சேர்க்கணும் அப்படின்னா 21,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்காக மட்டும் நமக்கு வந்து பர் மந்த்துக்கு 1,10,000 இருந்து 1,25,000 வரைக்கும் பர் மந்த் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் 2036ல ஈக்விட்டியா நம்ம கிட்ட 1,79,00,000 வந்து இருக்கும். 100 கிராம் ஆஃப் கோல்டு வந்து நம்ம கையில வந்து இருக்கும். ஸோ இதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் இன்னிலிருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 1,10,000 இருந்து 1,25,000 பர் மந்த் வந்து தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு வரை இப்போ ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ நம்ம 1 கோடி ரூபாய்ன்ற டார்கெட்டை போனோம் அப்படின்னா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த அளவுக்கு நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 1 கோடின்ற டார்கெட் ஒரு பக்கம், அப்புறம் 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டுன்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பக்கம். இந்த 2 டார்கெட்டுக்காக மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது 1,10,000. இதை தாண்டி நீங்க எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ணணும். அதை பத்தி டீட்டெயில வந்து பார்ப்போம். இங்க எக்ஸ்பென்ஸ்மே இன்ஃபிளேஷன் ஆயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திருக்கோம். அது ஒரு 54,000 வந்து வந்துருது இல்ல. சோ அந்த 54,000 நீங்க சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வேலையில வந்து இருக்கணும். அப்பதான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்ல. சோ 10 வருஷத்துக்கு அப்புறம் 54,000 உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 3,25,000 நீங்க வந்து அடிஷனலா வந்து வச்சிருக்கணும். இப்ப நம்ம பார்த்த கால்குலேஷனை தாண்டி 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 3,25,000 நீங்க கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததான் பாண்ட்ல நீங்க எவ்வளவு வச்சிருக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் நம்ம வந்து சேர்க்கவே இல்லை. ஸோ ஃபுல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம சேர்த்தோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பாண்ட்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர் பண்றதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸா இயர்லி வந்து வரது 22,000 வந்து வருது. டேர்ம் இன்சூரன்ஸா வந்து இயர்லி வரது 18,000 வந்து வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 40,000 வந்து வருது. ஸோ நம்ம சேஃபான பாண்ட்ல 8% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா கூட 5 லட்ச ரூபாய் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தாதான் 40,000 அந்த ஒரு இயர்லி பிரீமியம் உங்களால கவர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு 5 லட்ச ரூபாய். ஸோ டோட்டலா நம்ம கால்குலேட் பண்ணும்போது எமர்ஜென்சி ஃபண்டா உங்களுக்கு ஒரு 3,25,000 தேவைப்படுது. பாண்ட் காப்பஸா உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8,25,000 இருந்தால்தான் உங்களால அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்டையும் வந்து கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து அடிஷனலா 8 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து தேவைப்படுறது. அதை தாண்டி 54,000 நீங்க பர் மந்த் வந்து சம்பாரிச்சு அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் ஒதுக்குறீங்க அப்படின்னா தான் இந்த டார்கெட் வந்து உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இருக்கிற உண்மையான ஒரு ஃபிகர் நம்பரா வந்து இருக்கு. இதுல நம்ம இன்னும் நிறைய விஷயம் சேர்க்காம இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம கவர் பண்ணது ஃபுல்லாவே மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கவர் பண்ணிருப்போம். இந்த 30,000 இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தோம்னா 54,000. ஸோ இதுக்குள்ள கண்டிப்பா ரெண்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும், ஃபுட் இன்க்ளூட் ஆயிருக்கும், எலக்ட்ரிசிட்டி, டிராவல், அப்புறம் வந்து இங்க இன்டர்நெட், அப்புறம் பேசிக் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து கவர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்குள்ள கவர் ஆயிட்டு இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டா பொறுத்தவரை நீங்க ஜாப் லாஸோ இல்ல அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல அப்படின்னா வேற எதனா கிரைசிஸ் இருக்குன்னும் போது அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அதுல யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்காக தனியா ஒதுக்கி இருக்கும். இந்த பாண்ட் காப்பஸ்ன்றது 5 லட்ச ரூபான்றது வெறும் இன்சூரன்ஸ் கவர் பண்றதுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்காக நம்ம அதிகமா ஒதுக்கி இருக்கோம். ஸோ இதை தாண்டி நம்ம ஒதுக்காத அமௌண்ட்ல என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கார் தேவைப்படுது உங்களுக்கு வந்து. ஸோ நீங்க கார் வந்து வாங்குறதுக்கான பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து சேர்க்கவே இல்லை. அடுத்ததா ஹவுஸ் வந்து நீங்க புதுசா வாங்க போறீங்க அப்படின்னா அதை நான் சேர்க்கவே இல்லை. அடுத்ததான் நீங்க மேரேஜ் உள்ள போறீங்க அப்படின்னா அதை நான் சேர்க்கவே இல்லை. சில்ட்ரன் எஜுகேஷனுக்காகவும் நான் சேர்க்கவே இல்லை. ரிட்டையர்மெண்ட்கான அமௌண்ட்டையும் நான் சேர்க்கவே இல்லை. இப்போ அந்த 50,000 நீங்க பர் மந்த் வந்து சம்பாதிக்கணும்ல. ஸோ
ஸோ அந்த 50,000 ரூபாய் வந்து பேசிவ் இன்கமா உங்களுக்கு பர் மந்த் வேணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் நீங்க தனியா சம்பாதிச்சுதான் ஆகணும். ஸோ அதை நான் வந்து இதுல சேர்க்கவே இல்லை. ஸோ இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் வந்து சேர்க்கவே இல்லை. நான் பேசிக்கா சேர்த்தது நீங்க இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைல நீங்க மெயின்டைன் பண்ணணும், அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இதுல இருந்து கொஞ்சம் கூட கீழே இறங்க கூடாது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸால தான் நிறைய குடும்பம் வந்து கீழே விழுது. ஸோ அந்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை கவர் பண்ற மாதிரியான அந்த ஒரு இன்சூரன்ஸும் அப்புறம் இங்க டேர்ம் இன்சூரன்ஸ் யாரோ ஒருத்தவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க ஆள் இருக்க மாட்டாங்க, அதனாலேயே ஒரு குடும்பம் வந்து கீழே விழும். ஸோ அதனால அது ரெண்டுத்தையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. அடுத்தது பேசிக்கா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்டா தேவைப்படுற அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய் டார்கெட் வந்து இருக்கும். ஸோ நான் இங்க எல்லாமே வச்சது நீங்க இருக்கிற இப்போ ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து கீழே இறங்காம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னாலே இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. இதை தாண்டி நீங்க மேரேஜ், ஹனிமூன் இந்த மாதிரி விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் வாங்கி தான் வந்து பண்ணுவீங்க. அதெல்லாம் நான் வந்து உள்ள சேர்க்கல. ஸோ இது எல்லாமே நீங்க தனியா தான் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் நீங்க இருக்கிற உங்களோட கோல்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம 100 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம், 1000 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே. பட் ஆனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம ஏத்தியே ஆகணும். உங்களோட டார்கெட் வந்து 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது, இல்ல அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து குறையக்கூடாது அப்படின்னா கூட இன்சூரன்ஸை நீங்க கவர் பண்றதுக்கே உங்களுக்கு பர் மந்த் வந்து ஒரு 3000 ரூபாய் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பாண்ட்ல நீங்க வந்து 5 லட்ச ரூபாய் வைக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே நீங்க கவர் பண்ணாதான் உங்களோட ஃபியூச்சரை உங்களால வந்து செக்யூர்டா வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோட ஓவரால் கிளாரிட்டி என்னவா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஏர்னிங் மெம்பரா வந்து இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 24 என்ற ஏஜ்ல வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து தேவைப்படுது. ஸோ நீங்க ரெண்டுமே வந்து எடுத்தே ஆகணும். நீங்க ஒரு ஃபேமிலியா மாறுறீங்க அப்படின்னா ஃபேமிலி குரூப் கவரேஜ்னு இருக்கும். அந்த ஒரு இன்சூரன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு மெடிக்கலுக்காக, டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்க ஃபேமிலியில நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்க மேலே அந்த இன்சூரன்ஸ் வந்து கண்டினியூ ஆகட்டும். மத்தவங்களுக்கு வந்து உங்ககிட்ட மணி இருக்கு அப்படின்னா மத்தவங்க மேலே நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்து பெட்டராவே வந்து இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணியே ஆகணும். அப்படி நீங்க பண்ணாதான் உங்களால அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து சொன்னோம்ல, ஸோ கண்டிப்பா ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சடனா தேவைப்படும் போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா இது கொஞ்சம் பிரச்சனையாவே வந்திருக்கும். ஸோ இதுல நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா வந்து நீங்க பாண்ட்ல எவ்வளவு வைக்கணும்ன்ற அந்த அமௌண்ட்டையும் வந்து பாத்துருந்தோம். ஸோ அதையும் நீங்க வந்து நோட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அந்த அளவுக்கான அமௌண்ட் பாண்ட்ஸ் வந்து வைங்க. அப்பதான் உங்களால இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்க முடியும். இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்ததான் மந்த்லி நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும். அதுக்கு அடுத்ததான் உங்களோட அந்த 1 crore டார்கெட் வந்து இருக்கும். அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பர் மந்த் நீங்க 85,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஆகணும். அதை தாண்டி நீங்க கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தனியா பண்ணி ஆகணும். ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து மேரேஜ் அந்த நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீங்க தனியா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஆகணும். ஸோ இங்க ஓவராலா ஒரு சிப் கால்குலேட்டர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு 1 கோடி ரூபாய் டார்கெட் அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டெப் அப்பே யூஸ் பண்ணி நீங்க பண்ணால் கூட இது எல்லாமே பாசிபிளா வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மெட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து கவர் பண்ணி ஆகணும். அதாவது இன்சூரன்ஸை கவர் பண்ணி ஆகணும், எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது உங்களோட கோல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத தனியா வந்து எழுதி வச்சு ஆகணும். அதுக்கு எவ்வளவு அமௌண்ட்ன்றதை நீங்க தனியா எழுதி வச்சு ஆகணும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து வரும். அந்த அமௌண்ட் நீங்க வந்து சம்பாதிச்சாகணும். அதை வந்து நீங்க ஆக்டிவ் இன்கமா சம்பாதிக்கிறீங்களா, பேசிவ் இன்கமா சம்பாதிக்கிறீங்கன்றதுலாம் உங்களோட விஷயம் வந்து இருக்கு. பட் ஆனா இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா பண்ணாதான் இது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து டீடைலா சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்னவா இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி அண்ட் தென் உங்களோட கோல்ஸ் கவர் பண்ற மாதிரி அதோட நீட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.